டேய் மச்சான். ஏய் வாடா மச்சான். என்னாச்சு? அர்ச்சனா அந்த இடத்துல போய் விசாரிச்சியா? முதல்ல வீட்டுக்கு போவோம், குளி, அப்புறம் விசாரிக்கலாம். இல்ல முதல்ல அந்த இடத்துக்கு போவோம். அர்ச்சனா பத்தி விசாரிச்சு அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பார்ப்போம். டேய் வீட்டுக்கு போயிட்டு நான் போலாம். சொல்றல கேளுடா போடா. டேய் வண்டியை நிறுத்து. அந்த காரியம் நல்லபடியா போயிட்டு. என்னடி சொல்ற? அர்ச்சனாவை தேடி செல்வம் திருச்சிக்கு போயிருக்கானா? ஆமாமா, அவன் நேத்து நைட்டே கிளம்பி போயிட்டான். வந்த அர்ச்சனாவோட தான் வருவேன்னு கிளம்பி இருக்கான். நாம போட்ட திட்டம் ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, எல்லாம் போச்சுமா. போடி பைத்தியக்காரி, என்ன போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ற? பின்ன என்னமா, நாம போட்ட திட்டம் எல்லாமே வீணா போயிடுச்சா? இந்த செல்வம் எப்படியும் அர்ச்சனாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க. என்னடி பேசுற நீ? திருச்சி என்ன சின்ன ஊரா? செல்வம் போன உடனே அர்ச்சனாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? மலைக்கோட்டை கோயில்ல ஒருத்தரை தொலைச்சிட்டாலே அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஊர்ல போய் அர்ச்சனாவை அவ்வளவு சீக்கிரத்துல அவன் கண்டுபிடிச்சிருவானா? ஆமா, அர்ச்சனா திருச்சியில எங்க இருக்கான்னு தகவல் தெரிஞ்சதா? குறிப்பிட்டு எந்த தகவலும் இல்லம்மா. செல்வத்தோட ஃப்ரெண்டு சிவான்னு ஒருத்தன், அவன் அர்ச்சனாவை ஏதோ ஹோம்ல பாத்திருக்கான். அவனை பார்த்த உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்கா. அதத்தான் அவன் சொல்லிருக்கான். ரொம்ப நல்லதா போச்சு. என்னம்மா சொல்ற? ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? அர்ச்சனா திரும்ப வரணும், அவ புருஷனோட சேர்ந்து வாழணும், இல்ல அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு கொஞ்சமாவது எண்ணம் இருந்திருந்தா அந்த சிவாவை பார்த்த உடனே அவ அவங்கிட்ட வந்து பேசியிருப்பாள்ல, இல்ல இவங்கள பத்தியாச்சும் விசாரிச்சிருப்பாள்ல. எதுக்காக போய் ஓடி ஒளியணும்? ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்படி எதுவும் விசாரிக்காம செல்வ ஃப்ரெண்ட பார்த்த உடனே ஹோம்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான்னா
என்ன அர்த்தம்? அர்ச்சனாவுக்கு சென்னைக்கு வர்றதுக்கு பிடிக்கல. இனிமேலும் நாம இங்க இருந்தா தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். செல்வம் ஃப்ரெண்டு எப்படியும் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுவான். செல்வம் திருச்சிக்கு வருவான். அதனால நாம இனிமே திருச்சியில இருக்க கூடாதுன்னு அர்ச்சனா வேற ஏதாவது ஊருக்கு போயிருக்கலாம்ல. அதனால செல்வம் திருச்சிக்கு போனாலும் அர்ச்சனாவை கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பா அர்ச்சனா அவன் கூட வரமாட்டா. அவனோட சேர்ந்து வாழவும் மாட்டா. அர்ச்சனா காலம் பூரா வாழ வெட்டிதான். அதனால நீ கவலைப்படாம வேலைக்கு போ. நாம நினைச்சுதான் நடக்கும். சரிம்மா, நீ சொல்ற, நம்புறேன். சரி. இறங்குடா. ஏன்? அர்ச்சனா தங்கி இருந்த ஹோம் இங்க தான்டா இருக்கு. அந்த புள்ள வெளியே வந்திருந்தா இப்படி தான் வந்திருக்கணும். அதனால இங்க இருந்தே விசாரிச்சுட்டு போவோம். ஏதாவது தகவல் கிடைக்கும்டா. டேய், நம்ம முதல்ல போய் அந்த இடத்துல போய் விசாரிப்போம்டா. டேய் நில்றா. அங்க போனா எந்த தகவலும் கிடைக்காது. நான் ஏற்கனவே தெளிவா விசாரிச்சுட்டேன். அங்க இருக்கிறவங்க யார்கிட்டயும் அர்ச்சனா எந்த விவரமும் சொல்லல. அங்க இருக்கிறவங்களும் அர்ச்சனாவை பத்தி எந்த விவரமும் தெரிஞ்சுக்கல. ஹோம்ல என்ன பார்த்த அர்ச்சனா உடனே ராத்திரியோட ராத்திரியா அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அதை தவிர எந்த தகவலும் தெரியாது அவங்களுக்கு. ஆனா அர்ச்சனா இந்த பக்கமா வந்ததை வழியில போற ஒரு அம்மா பார்த்திருக்காங்க. அதனால இந்த வழியா தான் அர்ச்சனா எங்கேயாவது போயிருக்கணும். டேய், இங்க 3 ரோடு பிரியுதுடா. இதுல எந்த பக்கம் போயிருப்பா? ஒருவேளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாளோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற ஐடியா இருந்தா எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பசி மயக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும்? அது மாத்திரம் இல்லடா, நான் உனக்கு தகவல் கொடுத்துருவேன்னு பயந்துதான் அர்ச்சனா என்ன பார்த்ததும் அங்க இருந்தே வெளியே போயிருக்கு. அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்படி போயிருக்கோம்? அப்போ அர்ச்சனா அர்ச்சனா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வேற ஏதாவது ஊருக்கு தான் போயிருக்கணும். என்னடா சொல்ற? நான் எதையும் உறுதியா சொல்லலடா, ஒரு யூகத்துல தான் சொல்றேன். விசாரிச்சு பாப்போம்டா. சரிடா, ஆனா எங்க போய் யார்கிட்ட விசாரிக்கிறது? அர்ச்சனா நடு ராத்திரில ஹோமம் விட்டு வெளியே வந்திருக்கு. அதனால அந்த நேரத்துல இருக்கிற ரோட்டோர இட்லி கடை, டீ கடை, ஆட்டோ ஸ்டாண்டு இங்கெல்லாம் விசாரிப்போம்டா. யாராவது அர்ச்சனாவை பார்த்திருந்தா விவரம் சொல்லுவாங்கல்ல. சரி, வா போலாம். சரி ஏறு. சார் சவாரியா? சவாரி இல்லைண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு தகவல் கேட்கறதுக்காக வந்தோம். தகவலா? என்ன தகவல்? அண்ணே பக்கத்தில் ஒரு ஹோம் இருக்குல்லண்ணே. ஆமா, கஸ்தூர்பாய் ஹோமு. அந்த ஹோம்ல இருந்து நேத்து ராத்திரி ஒரு பொண்ணு தப்பிச்சு போயிருச்சான். சரி, அந்த பொண்ணு என் சம்சாரம். என்னப்பா சம்சாரங்கிற, ஹோம்ல இருந்து தப்பிச்சிருச்சுன்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையாப்பா. இல்லைண்ணே, இது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு சண்டை போட்டு கோச்சிட்டு இந்த ஹோம்ல வந்து தங்கியிருந்தாங்க. நேற்று நாங்கள் போயிருந்தேன். என்னை பார்த்ததும் எங்க நான் இவனுக்கு தகவல் கொடுத்துருவேன்னு ராத்திரி ஒரு 12-12 இருக்கும்னே ஹோமை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம். வந்தவங்க இப்படித்தான் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டு போலான்னு. இதாங்க என் சம்சாரம். நான் நைட் டியூட்டி பாக்குறதில்ல, 9-9:30 வீட்டுக்கு போயிடுவேன். என்னப்பா நீ பொண்டட்டே தொழிச்சு வந்து நிக்கிற? இருப்பா, நைட் ஷிஃப்ட் பார்த்தவனு கேட்போம். ஏன்பா சங்கர, ஏய் என்னையா நேற்று ரேட்டு இந்த பொண்ணை பார்த்தியாப்பா? யோ, நைட்ல எவ்வளவோ பேர் போயிட்டு இருக்காங்க, மொட்டையா கேக்குற நீ? இதான் என் வேலையா? இல்லப்பா, நேற்று நைட்டு 12:30 மணிக்கு இந்த பொண்ணு இந்த பக்கம் போச்சான். அதான் பாத்தியான்னு கேக்குறேன். ஏங்க கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. பாரு. அட ஆமையா, நேத்து நைட்டு 12 மணிக்கு இந்த பொண்ணை பார்த்தேன். ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன்.
அது பாட்டு நடந்து போயிடுச்சு. நான் அந்த மாதிரி பார்ட்டியோன்னு நினைச்சிட்டேன். யோ அவருடைய ஒய்ஃபியா நீ வேற. சாரி பிரதர், தெரியாம சொல்லிட்டேன். டேய் வாடா போலாம். நாயா நீ இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சங்கடப்பட வச்சிட்டியா? போயா. பாவம் ஏன் தானே. சரி, நீ போ. ஐயா சில்லற இல்லப்பா. அண்ணே இது நைட்டு கடையாண்ணே? ஆமா. அண்ணே அது வந்து ஒரு பொண்ணு ஒன்று காணாம போயிடுச்சு, அதான் தேடி வந்தோம். நேற்று நைட்டு 12 இருக்கும். இந்த பக்கமா அந்த பொண்ணு போனதா பாத்தீங்களா? நீங்க சொல்ற டைமுக்குலாம் நிறைய லாரிங்க வரும். நாங்க வியாபாரத்தை பார்க்கறதா வர ஆளுங்களை பார்க்கறதா? நான் யாரையும் பார்க்கலங்க. சார் சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது பாருங்க, இந்த பொண்ணு தான். ஏங்க நான் தான் பார்க்கலன்னு சொல்றேன்லங்க. அப்புறம் என்னங்க? இல்லண்ணே நைட்டு 12:30 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போயிருக்கு, அதான் பாத்திருப்பீங்களோன்னு. அதான் நான் கவனிக்கலன்னு சொல்றேன்ல. அப்புறம் திரும்ப கேக்குறீங்க. பொண்ணு வேற வெளியூர்ண்ணே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே. வியாபாரத்துக்கு கிடைக்காதுங்க, சொன்ன கேளுங்க போங்க. ஐயா யோ நான் தான் சில்லற இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? டீ வேணா சாப்பிடுறியா? டீ எல்லாம் வேணாயா. நீ விசாரிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணை ராத்திரி 12:30 மணிக்கு இந்த இடத்துல வச்சு நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த பொண்ணா எங்க பாத்தீங்க? நான் அந்த பஸ் ஸ்டாண்டு தான் படுத்திருப்பேன். நேற்று நான் தூக்கம் வராம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த பொண்ணை பார்த்தேன். என்னம்மா எங்க போற? ஆட்டோ வேணுமா? எங்க போறேன்னு சொல்லு, கொண்டு போய் விட்டுறா. இல்லங்க வேணாம். வேணா போ. என்னம்மா ஆட்டோ வேணுமா? இல்ல வேணாம். அம்மா நீ வரலன்னா பரவாயில்லம்மா, நாங்க வர்றோம். எவ்வளவு எதிர்பார்க்குற? என்னம்மா ஆட்டோ டிரைவர் பணம் இருக்காதுன்னு பாக்குறியா? பணம்லாம் இருக்குதுமா, வாமா. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. இந்த பாருமா, நீயா வந்தா உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இங்க பாரு இந்த பக்கம் நிறைய லாரிங்கெல்லாம் வரும். படத்துல பேப்பர்ல எல்லாம் பாக்குறது இல்ல, அதே கதி தான் உனக்கு. ஏய் கேட்டுட்டு இருக்க, போயிட்டே இருக்க. ஏய் ஏய் தூக்குடா. ஏய் ஆடிங்கடா. ஏய் ஓடி. ஏய் என்னடி தும்முற? ஏய் ஏய் தூக்குடா. என்னடி தும்முற? ஏய் ஆடி. ஏய் ஏறி வா ஏறி. ஏய் நில்லு. ஏய் நில்லு நில்லு நில்லு. இருட்டு எங்க போறீங்க? நில்லு. எங்கடி வர? ஏய் ஆடி ஆடி. ஏய் 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 வா சொல்றேன் வந்துரு. ஏய் என்னடா இங்க சத்தம்? ஏய் கொன்றுவேன். ஆடி ஆடி. ஏய் வா வா வா. ஏய் என்னடி திமிர? ஏய் ஓட மாட்டேன். ஆவல ஆடி. ஏய் வா புடி சில்றா. வான்னு சொல்றடா. என்ன திமிர? என்னடி ஆடி ஆடி. யாரா நீங்க? இந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அத கேக்க நீ யாருமா? நான் ராத்துல ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஏரியாடா நீங்க? அம்மா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கம்மா. அது எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். வீட்ல கோச்சிட்டு வந்துருச்சு. அதான் சமாதானம் பண்ணி கூட்டி போலான்னு வந்திருக்கோம். ஐயோ இவங்க போய் சொல்றாங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அம்மா அம்மா கோவத்துல அப்படிலாம் பேசாதம்மா. நான் உன்னை பத்திரமா வீட்ல கொண்டு விட்டுறேன். அம்மா நீங்க போங்கம்மா. நீ வாமா. கூப்பிடவா? என்னம்மா மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு என்ன மரியாதை கேக்குது? பொம்பளை நைட்ல கலாட்டா பண்றவங்களுக்கு மரியாதை வர கேக்குதா? அம்மா அதான் சொல்றேன்ல, ஃபேமிலி ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. அக்கா என்னக்கா போலீஸ்க்கெல்லாம் போன் போட்டு போன் சொன்னா போயிட போறோம். வரமா அட மாப்ள. போன் எடுத்தது எப்படி ஓடி போறானுங்க பாரு. இதுக்குனே அலையறானுங்க. இல்ல ஓட வச்சு சுடணும் டி. யார் மணி? எங்க போகணும்? பாக்குறதுக்கு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்க. இந்த நேரத்துல தனியா இங்க எங்க வந்த? நீ எங்க போகணும்னு சொல்லுமா, நான் கொண்டு போய் விட்டுடுறேன். என்னம்மா எதை கேட்டாலும் பதில் சொல்லாம அழுதுகிட்டே இருக்க? உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரல. மா நாம கூட்டிட்டு போயிடலாமா? எங்க கூட வரையாமா? சொல்லுமா, எங்க கூட வரையாமா? சரி வாமா. சரி வா, வண்டியில ஏறு. வா.
பொண்ணை காப்பாத்திட்டாங்கப்பா. அந்த ஆட்டோ டிரைவருங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன ஆக போதோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த அம்மா காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏங்க அந்த வண்டி நம்பர் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. சரி, எந்த மாதிரி வண்டி தான் தெரியுமா? அந்த காரு வந்து சோப்படப்பா மாதிரி வெள்ளையா பெருசா இருக்குமே, அந்த காரு தாங்க. இந்த போன்லாம் பண்ணா அந்த வண்டியை வந்து வீட்டில் வந்து கூட்டிட்டு போகுமே, அந்த மாதிரி காருங்க. ஏ மச்சான், அப்ப அது கால் டாக்ஸியே தான்டா இருக்கணும். இந்த ஏரியால 3-4 கால் டாக்ஸி ஆபீஸ் தான் இருக்கு. நம்ம உடனே விசாரிச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாடா. ஏங்க அந்த வண்டியில வேற ஏதாவது அடையாளம் பாத்தீங்களா? வயசான காலத்துல இருட்டில் கண்ணு சரியா தெரியலங்க. ஐயா, அந்த கார்ல எழுத்தெல்லாம் எழுதிருந்துச்சுல, அது என்ன கலர்ல இருந்துச்சு? அது என்னமோ ஒரு பச்சை கலர் மாதிரி இருந்துச்சு. சரி, டேய் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்தாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மகராசனா இருங்க. ச